இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து புதுக்கோட்டை தான் சாப்பிட போகிறோம். அம்மா வந்து எவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியானு பரவாயில்ல 500 ரூபாய்க்குள்ள முடிச்சு போட்டாங்க. அதனால் நம்மளோட பட்ஜெட் இன்னைக்கு 500 ரூபா. 500 ரூபாய்க்குள்ள நம்ம புதுக்கோட்டை சாப்பிட்றோம்னா இல்லை 500 ரூபாய்க்கு மேலேயா இல்லை 500 ரூபாய்க்கு கீழேன்றமோ வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புதுக்கோட்டை சாப்பிட போகிறோன்னு சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. பி ஃபார் பானிபூரி. சாப்பிடலாமா? சொல்லிட்டு நீ சாப்பிடு காரமா? கடையோட கொஞ்சம் கதை சொல்லிக்கிறேன். என்னன்னா அந்த கடையோட வரலாறு தான். தம்பி வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து புதுக்கோட்டையில் தங்கி இருந்தப்போ இந்த கடையில் தான் வந்து நியூஸ் பேப்பர் வாங்கி இங்கே உட்காந்து படிச்சுட்டு போவாங்கன்னா. ஏன்னா அப்போ வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவங்க வந்து போலீஸ்லாம் தேடலை. அவங்க தேடப்பட்ட குற்றவாளியாக இல்லாத போது புதுக்கோட்டையில் நிறையா ட்ரைனிங் எடுப்பாங்களாம். அப்போ வந்து கீழராஜ வீதியில் வாக்கிங் காலையில் வெள்ளன வாக்கிங் போட்டு இங்கே தான் வந்து அப்படி படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் இங்கே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால இந்த கடைக்கே ரொம்ப பெருமை. எவ்வளோ? கொஞ்சம் வேறு ஏதாவது கூட வாங்கியிருக்கலாம். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அது ஒரு ஃபேவரெட்டு. அப்புறம் வந்து நிறைய பேர் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்க கமெண்ட் சொல்லுங்க. சேஞ்ச் பண்ணிடுச்சு. டாக்டர் மலையில் எல்லாரும் பிடிக்குமா? யாரெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்டோட விரிவாக பிஸ்கட்லாம் பிடிக்காது, ஆனால் மீன்லாம் ரொம்ப பிடிக்கும். பிஸ்கட்லாம் பிடிக்காது, ஆனால் யூனிபிட்லாம் பிடிக்கும். நான் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா புதுக்கோட்டை சாந்தாராமன் கோவில் தான் இருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து சிவன் கோவில் இருக்குது. இங்கே தான் வந்து பல்லாங்குளரும் இருக்குது. நம்ம சிவன் சுவாமியை கும்பிடுறவங்க வந்து இந்த குளத்துக்கு வந்து தண்ணி எடுப்பாங்க. அப்புறம் வந்து அந்த காலத்தில் இந்த குளம் ஃபேமஸ், இப்போவும் ஃபேமஸாக தான் இருக்குது. என்னடா டீலருக்கு பதிலாக கோவிலுக்கு வந்திருக்கேனேன்னு பார்க்காதீங்க. இங்கே தான் நம்ம டீயை தேட போகிறோம். இப்படி கிடையாது, கடையில் போய். இன்றைக்கி வேறு சண்டேயாக போச்சு. எந்த கடை தேடினாலும் கடையில் இல்லைன்றாங்க. கடையே இல்லையே, ஃபஸ்ட்டு மூடி இருக்கே. சரி வாங்க, நமக்காக பழசு கெடுக்கிற கடையை போய் டீயை தேடி சாப்பிட்லாம்.
என்னடா சின்ன கடைக்கு வரேன்னு பார்க்காதீங்க. நம்ம தேடுற டீ எங்கே கிடைக்குது? இங்கே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் தெரியாச்சு. இங்கே தாங்க இருந்துச்சு. நம்ம போய் பார்க்கலாம். என்னடா சின்ன கடைக்கு வந்து என்னன்னு பார்க்காதீங்க. எல்லா இடத்துலையும் தெரியாச்சு. நமக்கான டீ இங்கே தான் இருக்குது. வாங்க டீ ஃபார் டைரி மில்கா? தலைக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்லாமா? எத்தனை ரூபா? 40 ரூபான்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம். வராது. ஓகே. மெதுவாக தெரியும். புக்கில் வச்சு அப்படியே அழகாக அழகாத்தில் யாருக்குன்னா டைரி மில்க் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடலாம். நட்ஸா போட்டோம். அடுத்து நம்ம யூ தான் சாப்பிட போகிறோம். போயிடலாம். உங்களுக்கு டைரி மில்க் பிடிக்கும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்புறம் டைரி மில்க்காக யாரெல்லாம் உயிர் கொடுப்பீங்க? ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். டைரி மில்க் யார் ஒரு தடவை கூட சாப்பிட்டதே இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம யூவை தேடி போயிட்டுருக்கோம். எந்த கடையில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இது டஃப் டாஸ்க் தான். ஏன்னா பாதி கடை முடிச்சு பாருங்கள். இப்போ நம்ம யூவை தேடி வந்துட்டோம். உளுந்தம்பாய். கிடச்சிருச்சு. நம்ம வந்து 80 ரூபா காலியாக இருக்குது. சம்பல் 10 ரூபா. கேஃபா காரா பூந்தி வாங்குறோம். மோர்கட் காராபூந்தி சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஞாபகம் வரும்? எனக்கு வந்து எங்கேயாவது டூரிசம் ஸ்பாட் போகிற மாதிரி ஞாபகம் வரும். ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல காராபூந்தி சாப்பிடும்போது டைம் பாஸாக இருக்கும். இப்போ நம்ம கேஃபாத் காராபூந்தி சாப்பிட்டோம். அது என்னமோ நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது. அதான் ஒரு சோடா குடிச்சிடலாம். காளீஸ்வரி கம்பெனிக்கே போகலாம். வந்தாச்சு, காளீஸ்வரிக்கு வந்தாச்சு. கடை சாத்திட்டாங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்புறம் திறந்து வச்சுருக்காங்க. நம்ம இன்னொரு நாள் இங்கே குடிக்கலாம். நம்ம கடைக்கு போய் சாப்பிட்லாம். இப்போ கேஃபார் கோக் குடிக்கலான்னு பார்த்தா அது சி, அதனால கருப்பு கலர் இல்லை காளீஸ்வரி சோடா. இப்போ நம்ம வந்து கேளில் நிறைய தேடி பார்த்தேன். கடைசியாக அதாவது சில்லுன்னு குடிக்கலான்னு நம்ம பஸ் ஸ்டாண்டு நோட்ஸ் வந்து நான் உங்களுக்காக போடுறேன். எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். மாடு பேரை குறுக்க மடிச்சிட்ருக்கேன். தள்ளுறா. ஓகே,
நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வர போகிறோம். அது கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இந்த கூடிய சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடணும். நம்ம கலருக்காக ஊரே சுற்றியாச்சு, புதுக்கோட்டையே. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே இருக்கான்னு தெரியல, தேடி பார்க்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே இந்த கடையெல்லாம் பூட்டி வச்சிடுறாங்க. நீங்கள் கடைக்கு வச்சுருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பூட்டி வைக்காதீங்க. அப்புறம் யாராச்சும் இந்த மாதிரி தான் தேடிட்டு வந்து இல்லாமல் போவாங்க. அப்புறம் கேஃபாரில் வேறு ஏதாவது இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இடம் பேர் எனக்கு தெரியலை. நம்ம இப்போ ஊராக சுற்றி பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிகிட்ருக்கோம். நான் கூட எங்கள் அம்மாட்ட கேஃபார் டிக்கெட் வாங்கலாமான்னு கேட்டேன். வேணாம், கலர்னா சொல்லித்தரல, கலரே வாங்கிக்கலாம்னுமா சொன்னோன்னே நம்ம தேடிட்டுருக்கோம். வாங்கலாமா? தம்பி போய் கேட்டு பார்க்கலாம். அண்ணே கருப்பு கலர் இருக்கா? இருக்கான். ஒரு கருப்பு கலர். காளீஸ்வரி 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 கம்பெனி வந்து 40 வருஷமாக ஃபேமஸ். அந்த காளீஸ்வரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். அது நம்ம வீட்டில் குடியிருந்தவங்க வந்து காளீஸ்வரி கம்பெனி ஆரம்பித்து நம்ம ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆனோன்னா வெளியூர்லாம் போய் போட ஆரம்பிச்சு இப்போ காளீஸ்வரி பிராண்ட் வந்து ஒரு நம்ம புதுக்கோட்டையிலே பெரிய பிராண்ட். 40 வருஷமாக இருக்குது. இது வந்து எங்கள் பிராண்டு. கல்யாணங்கள், இது வந்து கல்யாண வீட்டுக்கள்லாம் அந்த கருப்பு கலர் தான் ஃபேமஸ்ஸு. அப்புறம் வந்து பெண்கள் வந்து வயிறு வலிக்குனா கூட இதுதான் வாங்கி கொடுப்பாங்க. இது எங்கள் கம்பெனி நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க, அவங்க ஆரம்பித்து இப்போ பெரிய லெவலில் மறந்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக காளீஸ்வரி கலர் வந்து வாங்கி குடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மீட்டர் நீட்டு போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக காளீஸ்வரி கலர் குடிச்சிட்டோம். அடுத்து வந்து மீட்டர் நீட் போகலாம். ஆச்சுங்க, இப்போ ஓட எதுவுமே இல்லை. சரி, நம்ம அடுத்த டீக்கு வேணால் ட்ரை பண்ணுவோமா? முதல்ல ட்ரை பண்ணிட்டு வந்துடும், அப்புறம் டீயை வந்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஜனப்பிரியாவில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஜனப்பிரியா மாதிரி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் உள்ளே நுழைஞ்சா வெளியில் வர்றதே கஷ்டம் போல். இதுதாங்க நம்ம ஊர் சாந்தி தியேட்டர். நல்லா பாருங்கள். நம்ம சாந்தி தியேட்டரில் இப்போ என்ன படம் ஓடுது பாருங்கள். வீர தீர சூரன், வீர தீர சூரனுக்கெல்லாம் அந்த பாட்டு தான் ஓடுது. சரியா? ஓரியோ பிஸ்கட் வாங்கியாச்சு. ஓரியோ பிஸ்கட் சாப்பிடுவோம். வாங்க. ஓரியோ பிஸ்கட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைலேருந்தே இந்த ஓரியோ பிஸ்கட் பெரிய பெரிய பாவுக்கு தான் எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த ஓரியோ பிஸ்கட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் கேக் கூட செஞ்சுருக்கேன்.
சொல்லுது இங்கே T4 எதுவும் இல்லை. ஆமாம், இங்கே T4 எதுவுமே இல்லை. ஃபுல்லாக சர்ச் பண்ணியாச்சு, T4 எதுவுமே இல்லை. இங்கே உட்காரதுக்கு இடம் கூட இல்லை. அதனால நம்ம வேறு கடைக்கு படம் ஓடுது. வீரதீர சூரன் இங்கேயும் ஓடுது. இப்போ நம்ம டீ லெட்டரில் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம கூடுக்கு வந்திருக்கோம். ஆம்பியன்ஸே அழகாக இருக்குது தானே. கீழே வந்து ஒரு குட்டி பார்க் இருக்குது. ஆனால் எனக்கெல்லாம் பார்த்தாது, என் ஹைட்டுக்கே இருக்குது. ஆமாம், இங்கே குதிரை கிளியெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்க, குட்டி பார்க். நான் சொன்ன பார்க் இதுதான். சீசாவும் பேர் எதுவும் சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு சருக்கு வரும். அதுதான் சொல்லுவேன். இங்கே பாருங்க, ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குது. இருங்க, நம்ம அந்த குதிரை அதான் சொன்னேன்ல, அந்த பேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். பேர்ட்ஸ் பாருங்களேன். இதுதான் 3வது கடை. டீயை தேடி வீடியோ கூட எடுக்க விட மாட்டேடி. அழகாக இருக்கு, எல்லாம் அழகாக இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம குதிரையை பார்க்கலாம். வந்து கோப்பில் ஐட்டி வச்சோம். நம்ம உள்ளே போகலாம் ஆம்பியன்ஸோட. ஓகே, நம்மளோட என்ட்ரி ஆம்பியன்ஸ் வந்து தட்ஸ் அழகாக இருக்கா. இங்கே வந்து நம்ம உட்காந்து அந்த பால் வந்து காலால் உதச்சி வச்சு விளையாடணும். இப்படி உட்காந்து விளையாடுறோம். இங்கே வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஒரு குட்டி ஃபிஷ் டேங்க்கும் ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்கும் இருக்குது. இதுதான் நான் சொன்ன பெரிய ஃபிஷ் டேங்க்கு. இந்த டேம்பியன் சூப்பராக இருக்குல்ல. இதில் குட்டி ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. இதில் இந்த இரா தானே இது இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே இதில் சிப்பிங் இருக்குது. ஓடி போடு. போயிட்டு சொல். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவி சாப்பிடணுன்றதுனால கை கழுவிட்டுருக்கோம். நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் மந்தி பிரியாணி சாப்பிட்டோம். இந்த கடை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அப்படியே எடுத்துக்க. எலும்பு உடச்சாச்சு. எடுத்து கடி.
மைனஸ் நிறைய தொட்டு சாப்பிடும், சிக்கன் வடை சாப்பிடும், அதே எடுத்துட்டு மைனஸ் நம்ம வந்து டீ சாப்பிட்டுட்டு டீ ஃபார் தந்தூரி சாப்பிட்டுட்டு அடுத்து டீயை சொல்லு. அடுத்த டி, அடுத்து ஏ, அடுத்து ஐ, இந்த 3 லெட்டர்ஸ் இருக்குது. அதை தேடி போகிறோம். மணி இப்போவே 9 மணி ஆக போகுது. இந்த நேரத்தில் டீ கிடைக்குமான்னு தெரியல, தேடி பார்ப்போம் வாங்க. அருண் ஐஸ்கிரீம் ஐடியா டெக்ஸ்சரே சூப்பராக இருக்குது. அதை கேட்டு வாங்கிக்குவாங்க. இப்போ சார் இப்போ வந்து நம்ம ஏல ஆப்பிள் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிலோ போதுலையா? அப்படி இப்படி போடணும். இருக்கிறத போட்டு ஃபுல்லாக சாப்பிடு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போய் ஐகான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நம்ம ஐகான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். அதுவும் ஸ்ட்ராபெரி கட்டு கட்டு கையை வச்சு மறைச்சிக்கிற. சுமாராக இருக்கு. திரும்ப ஏன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இல்லை. சரி, இதோட நம்மளோட சேலஞ்ச் முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த சேலஞ்ச் பண்ணிக்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுக்கோட்டையை சாப்பிட்டோம்ல. 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சாப்பிட்டோம். புதுக்கோட்டையில் மொத்தம் 11 எழுத்து. PUDUKKOTTAI. நம்ம சாப்பிடும்போது நிறைய அழைஞ்சோம். PUDU அது வரைக்கும் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்புறம் கேகே அது வந்து ஃபஸ்ட்டு கே கூட கிடச்சிருச்சு. இன்னொரு கே வந்து கருப்பு கலர், அது வந்து ரொம்ப அடைஞ்சோம். 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே அரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ரேட் வைஸ் அந்த வரிசை அதெல்லாம் சொல்ல போகிறேன். P ஃபார் பானிபூரி 10 ரூபா. U ஃபார் யூனிபிக் பிஸ்கெட் அது 10 ரூபா. D ஃபார் டைரி மில்க் அது 50 ரூபா. U ஃபார் உளுந்தம்பால் அது 10 ரூபா. அப்புறம் காராப்பூந்தி
கே ஃபார் காரா பூந்தி 40 ரூபா. அது வந்து என்னால் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுச்சு. 40 ரூபாயும் சாப்பிடல. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், அப்புறம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கே வந்து காளீஸ்வரி கருப்பு கலர். அதுதான் அந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே வந்த இடத்துக்கே 5-6 தடவை வந்து அலைஞ்சிட்டோம். அது வந்து கடையே திறக்கலை ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால. அப்புறம் 12 ரூபா. அது ஓ ஃபார் ஓரியோ பிஸ்கெட், அது 10 ரூபா. அப்புறம் டீ ஃபார் தந்தூரி சிக்கன், அது வந்து 156 ரூபா. நல்லா இருந்துச்சு. அது வந்து கூடு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ஆம்பியன்ஸ்லாம் அங்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே சாப்பிட்டதுலேயே விலை கூட வந்து அது மட்டும்தான். டீ ஃபார் ட்ரஃபிள், அந்த ட்ரஃபிள் சாக்லேட் அந்த 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் அது. ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள், அது வந்து 55 ரூபா. அப்புறம் ஐ ஃபார், நாங்கள் வந்து அவ்வளோ வந்துட்டு யோசித்தோம், எதுவுமே கிடைக்கல. அலைஞ்சு திரிஞ்சு ஒரே ஒரு ஆப்பிள் ஒரு கடையில் வாங்கினோம். அதுவே வந்து 55 ரூபா. அப்புறம் ஐ ஃபார் ஐகானிக் ஐஸ்கிரீம், அது 40 ரூபா. மொத்தம் டோட்டல் வந்துட்டு 398 ரூபா. 102 ரூபா மிச்சம் வந்திருக்கு. நம்ம வந்து 500 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிருக்கோம் இந்த சேலஞ்சை. ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அலைஞ்சிருக்கோம். அலைஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஒரே நேரத்தில் வந்து அந்த 11 ஐட்டம்ஸையும் சாப்பிடவே முடியலை என்னால். காளீஸ்வரி கூட நான் கம்மியாக தான் குடித்தேன். அப்புறம் நாங்கள் ரொம்ப அலைஞ்சு டயர்டாயிட்டோம். இனிமேல் சேலஞ்சே எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இங்கே பாருங்கள், காலையில் போகும்போது இந்த மேக்கப் இங்கே இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கா, எதுவுமே அப்படியே டயர்டாகிடுச்சு. எப்படா போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வைப்போன்னு இருக்கிறது. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஏர்லியராக ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாதி கடைக்கெல்லாம் ரொம்ப அலைஞ்சிட்டோம். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய கடைகள் இல்லை. மற்ற நாட்களாக இருந்தால் கூட ஈஸியாக நடந்திருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் செஞ்சதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வேர்டு லெட்டர்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் இந்த 11 டிஷ்ஷஸையும் என்னால் சாப்பிட முடியல. 11 டிஷ்ஷஸையும் சாப்பிட முடியல. தூத்துக்குடி அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஊராக இருந்தால் அதெல்லாம் எப்படி சாப்பிட்றது?